இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது நான் அடிக்கடி ஒரு டயலாக் ஒன்று யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 நாதாரி ஓடி வந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் நடந்திருக்கு இந்த ஒரு சம்பவம். நம்ம பிஜேபி பார்ட்டியை சேர்ந்த நம்ம லோக்சபா எம்பி இருக்காப்ல அனுராக் சிங் தக்கூர், அவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் டே வந்துச்சுல, அதாவது கடந்த ஆகஸ்ட் 23, அதான் 2 நாளைக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் டே முன்னிட்டு ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாப்ல. அந்த ஸ்பீச்ல நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு வந்து அந்த குழந்தைகளை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாப்ல. அதாவது करने वाला पहला कौन? விண்வெளிக்கு அதாவது ஸ்பேஸுக்கு முதல்ல பயணம் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த குழந்தைங்க பாவம் அதுகளுக்கு வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு 3 தான் ஞாபகம் வந்திருக்கும் போல எல்லாரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே நம்மளுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம் வருவார் அப்படின்றதுனால அந்த குழந்தைங்க தவறுதலா சொல்லிடுறாங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல முதல்ல கால வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம். யூரி கேகரின் 1961 ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணிடுறாப்ல. 1969 தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து 3க்கு டிராவல் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்பேஸுக்கு முதல்ல போனது யாரு, 3க்கு முதல்ல போனது யாரு அப்படின்றதுல குழந்தைங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சுங்க. அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம எம்பி அனுராக் சிங் தாக்கூர் சொல்றாரு பாருங்க, ஒரு பதில், அருமையான அற்புதமான அமிர்தமான பதில். அந்த குழந்தைங்க எல்லாம் முதல்ல ஸ்பேஸுக்கு போனது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் சொல்றாப்ல, எனக்கு தெரிஞ்ச ஸ்பேஸுக்கு முதல்ல போனது ஹனுமான்ஜி அப்படின்னு இருக்காப்ல. என்னடி சொல்ற? பாவம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் டே இன்டர்நேஷனல் ஸ்பிரிச்சுவல் டே நினைச்சுக்கிட்டு போயிட்டாரு. அங்க போய் இவரோட மூட நம்பிக்கையை பிரீச் பண்ணிட்டு இருக்காப்ல தற்கூரித்தனமா தாக்கூர்.